அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. அதிமுக மொத்தமா தோத்து போயிடுச்சு வச்சுங்க, ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. அதனால எடப்பாடி தூக்கி போட்டுருவாங்களா நான் நம்பல. கூவத்தூர்ல அவர் தான் முதலமைச்சர் கேண்டிடேட், அவர்கிட்ட செங்கோட்டையா தான் அவர் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்டா இவங்க தீர்மானம் பண்ணது. பேப்பர்ல வருது, வீக்லியில வருது, டிவியில வருது. தேர்தலுக்கு பிறகு சலசலப்பு வரும், எடப்பாடி தலைமைக்கு ஆபத்தா, அதிமுக காலி. ஆமா, இது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சசிகலாவையே சமாளித்தவர், டிடிவி சமாளித்தவர். யோசித்து பார்த்தோம் நம்மலாம். வெற்றி வியூகம் வகுத்து விட்டால் கண்டிப்பாக அந்த பட்டம் உதயநிதிக்கு போய் சேரும். கண்டிப்பாக அப்படி தான் கட்சி போர்ட்ரேட் பண்ணும். தமிழ்நாடு ஃபுல்லாக பிரச்சாரம் செய்தார். அவருடைய பிரச்சாரத்தால் தான் நடந்ததுன்னு எல்லா அமைச்சர்கள். நாட் ஓன்லி உதயநிதி இல்லை சார், நான் திமுக சொன்னேன். ஜூன் மாதம் தேர்தல் முடிந்த பிறகு, அசம்பிளி மானிய கோரிக்கைலாம் முடிந்த பிறகு இன்னும் டைம் இருக்கும். ஜூலை மாதம் ஒரு 10ஆம் தேதி வாக்கில் ஒருவேளை, நான் யூகத்தில் சொல்கிறேன், செந்தில் பாலாஜி வெளியே வருகிறார், சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிகிறது. இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஒரு நிச்சயமாக அமைச்சரவை மாற்றத்திற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக ஜூலை 10ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் திறந்த பிறகு அவருக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். ஜாமீன் தர வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அதிக வாய்ப்பு இருக்கிறது. அது இடி சும்மா விட்டுருமா சார்? என்ன பண்ணுவாங்கன்னு கேட்குறேன். ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு இடி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும்ல. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதிகள் நிகழ்ச்சி. இன்று நம்ம நடந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பரதக்குறை திரு குபேந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதிமுகவில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன் ஒரு முரண்பாடில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையே ஜூன் 4க்கு பிறகு ஒரு கேள்விக்குறியாக மாறப்போகிறதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நடப்பது என்ன சார்? உங்களுக்கு தகவல் ஏதாவது கிடைச்சதா? அதெல்லாம் இட்டுக்கட்டி பரப்பப்படுகிற செய்தியாக தான் நான் பார்க்குறேன். அது அதிமுக மொத்தமாக தோற்று போயிடுச்சுன்னு வச்சுங்க, ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. அதனால் எடப்பாடி தூக்கி போட்டுருவாங்களா நான் நம்பலை. சலசலப்பு வரும், எதிர்ப்பு குரல் எழும்பலாம். ஆனால் செங்கோட்டையன் கிடப்பாருன்னு சொல்கிறது முதல்ல பெரிய பொய். ஏனென்றால் கூவத்தூரில் அவர் தான் முதலமைச்சர் கேண்டிடேட், அவர்கிட்ட செங்கோட்டையா தான் அவர் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக இவங்க தீர்மானம் பண்ணது சசிகலா. ஓகே. அவர் என்ன சொன்னார், எனக்கு என்கிட்ட பணம் இல்லை, நான் அமைச்சராகவும் இல்லை, இப்போ நான் உள்ளே உட்காந்து இவ்வளோ பேரை சமாளிக்கிறது, அவங்க சொன்ன பட்ஜெட் இவ்வளோ கொடுக்கணும், இந்த பட்ஜெட் எங்கிட்ட இல்லை. அப்போ கலெக்ஷன் பாயிண்ட் அவர்கிட்ட இருந்தது, இபிஎஸ் கிட்ட. அவர் தான் சமாளிப்பார். எங்களுக்கு வேண்டான்னு ஒதுங்கினார். இல்லை நான் அப்போ என்ன பண்ணிக்கணும் இவங்க சசிகலா, அதை பற்றி ஏன் கவலைப்படுற, நாங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லி அவரை ஆக்கியிருக்கலாமில்ல. ஆமாம், இது யதார்த்தம். அப்படி இருக்கும்போது அவருக்கு கிடைத்த வாய்ப்பையே அவர் பயன்படுத்தாத நபர். அப்போ இந்த முறை கலகம் செஞ்சிருவாரா? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதாவது இதெல்லாம் பாஜக தரப்பு கிளப்புகிற செய்தி. டிடிவி தினமலரில் அப்படி ஒரு செய்தியை போடுறாங்க சார், இந்த மாதிரி நடந்துக்கிருக்கு. அதாங்க, பேப்பரில் வருது, வீக்லியில் வருது, டிவியில் வருது. தேர்தலுக்கு பிறகு சலசலப்பு வரும், எடப்பாடி தலைமைக்கு ஆபத்தா, அதிமுக காலி. ஆமாம், இது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏங்க, பிஜேபியை மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அங்கே கொடுக்குற, அங்கே தாக்குகிற அந்த எதிர்வினையை அவர் சமாளிக்கணும். வேறு வழி இல்லை. வந்துட்டார்ல, வந்த பிறகு அவர் தெளிவாக இருக்கார், எந்த விஷயத்துக்கும் தெளிவாக இருக்கார். நம்ம மீது தாக்குதல் நடத்துவார்கள், விடமாட்டாங்கன்னு தெரியும் அவருக்கு. அதனால் இந்த விவாதம்லாம் பேசலாம். ஆனால் அதிமுக கட்சி என்ன பண்ண முடியும்? ஏங்க, இவங்க அதிகாரத்தில் இருக்கும்போதே அந்த கட்சியை உடைச்சி ஏதாவது ஒன்று பண்ண நினச்சாங்க, முடியலையே. அப்புறம் இதெல்லாம் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஸோ அதிமுக எடப்பாடி பழனிசாமி தொடருவார்ன்றது உங்களுடைய கண்டிப்பாக தொடருவார். சசிகலாவையே சமாளித்தவர், டிடிவியை சமாளித்தவர். யோசித்து பார்த்தோமா நம்மளை யோசித்து பார்த்தோமா? கட்சி யார்கிட்ட போகணும்? ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு அந்த ஒரு வருட காலத்தில் ஒரு என்ன நடந்தது? மீண்டும் சசிகலா கிட்ட வந்துடும், டிடிவி கேப்சர் பண்ண, இப்படி தானே பேசினாங்க. என்ன நடந்தது? யார் எதிர்பார்க்காத இபிஎஸ் தான் இது பண்ணார். அவங்களே சமாளித்தவர், கட்சி கொண்டு போனவர். தொண்டனு பாருங்க, தொண்டன் ஏற்றுக்கிட்டான். அதிமுகவில் இருக்கிற தொண்டன் எடப்பாடியை தலைவராக ஏற்றுக்கொண்டான். அவ்வளோதான். மக்கள் இப்போ அடுத்த முறை ஏற்றுக்கிறாங்களா இல்லைன்னு தேர்தல் 2026 தேர்தல் பார்க்கணும். தோல்வி அடைஞ்சாலுமே கூட அதை பொருட்படுத்தாமல் அடுத்த கட்டத்தை நோக்கி நகருவாருன்னு சொல்கிறீங்க நீங்கள். அதான் உண்மை. ஓகே சார். இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஜூன் 4க்கு பிறகு
சில மாற்றங்கள் தமிழ்நாடு அமைச்சர்கள் நடக்கப் போகிறது. அது ரொம்ப நம்ம வெளிப்படையாக பேசணும் அப்படின்னா வெகு காலமாக இருக்கிற ஒரு ஊடகமாக பேசிக்கொண்ட ஒரு விஷயம். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டெபுட்டி சிஎம்மாக வந்து பதவி உயர்வு கண்டிப்பாக கொடுக்கப்பட வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு அடுத்த செய்திகள் என்ன சார்? அமைச்சரவை மாற்றம் உறுதியா சார் தமிழ்நாட்டில்? கண்டிப்பாக நடக்கும், நடக்காமல் இருக்காது. இப்போ கிட்டத்தட்ட 40க்கு 40 வெற்றி. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி உள்ளிட்ட அந்த வெற்றி வியூகம் வகுத்து விட்டால் கண்டிப்பாக அந்த பட்டம் வந்து உதயநிதிக்கு போய் சேரும். கண்டிப்பாக அப்படி தான் கட்சி வந்து போர்ட்ரேட் பண்ணும், அப்படி தான் கட்சி கொண்டு போகும். தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பிரச்சாரம் செய்தார். அவருடைய பிரச்சாரத்தால் தான் இப்படி நடந்ததுன்னு எல்லா அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் சொல்லி தானே போவான். யாரோ ஒருத்தர் வேணும்ல. நாட் ஒன்லி உதயநிதி இல்லை சார், நான் திமுக சொன்னேன். ஓகே, நீங்கள் தனிப்பட்ட பத்திரிகையாளர் கேட்குறீங்க, தனிப்பட்ட நான் கட்சியில் சொன்னேன். நான் எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், மாவட்ட செயலர் சொன்னது கட்சியை சொன்னேன். என்னையோ உங்களையோ மக்களையோ சொல்லி. அப்போது அவங்க அந்த கட்சி அப்படி கொண்டாடும் போது என்ன நடக்கும்? ஒரு நெருக்கடி வரும். ஏற்கனவே கடந்த ஜனவரி மாதமே துணை முதல்வராக வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் கொண்டு வருவதற்கு தயாராக இருந்தார்கள். அது தள்ளி வைக்கப்பட்டது, அவ்வளோதான். ஓகே, போன ஜனவரி பொங்கல்லையே வந்திருக்க வேண்டியது. ஸோ இந்த முறை அது நடக்கும், நடக்காமல் இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக அதுக்கப்புறம் அமைச்சரவை மாற்றம் நடக்கலாம். ஒருவேளை ஜூலை உடனே நடக்குமான்னு தெரியாது. ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் ஜூலை மாதம் தள்ளி வைத்திருக்கிறார்கள் செந்தில் பாலாஜியுடைய தீர்ப்பு. ஆமாம், ஒருவேளை அவர் வெளியே வராரு, அவர் வெளியே வந்த பிறகு இதெல்லாம் கொஞ்ச நாள் கழித்து உடனே இந்த அசம்பிளி செஷன் முடிஞ்சிடும். ஜூன் மாதம் வந்து தேர்தல் முடிந்த பிறகு, அசம்பிளி மானிய கோரிக்கைலாம் முடிந்த பிறகு இன்னும் டைம் இருக்கும். ஜூலை மாதம் ஒரு 10ஆம் தேதி வாக்கில் ஒருவேளை, நான் யூகத்தில் சொல்கிறேன், செந்தில் பாலாஜி வெளியே வருகிறார், சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிகிறது. இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஒரு நிச்சயமாக அமைச்சரவை மாற்றத்திற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே இருந்த அமைச்சர்களுக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்படலாம்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிடிஆருக்கு சில வாய்ப்புகள் கொடுக்கப்படலாம், டிஆர்பி ராஜா துறை இருக்க மாற்றப்படலாம் தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு செய்திகள்? மாற்றங்கள்லாம் துறை மாற்றங்கள் நடக்கும், கூடுதல் பொறுப்புலாம் வர வாய்ப்பு. புதியவர்களுக்கு வாய்ப்பு சார் அந்த மாதிரி ஏதாவது? இப்போ டாக்டர் ஈடன் இருக்காரு, அந்த மாதிரி நபர்களுக்கு யாராவது தேடி கொடுக்க வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் உள்ள அவ்வளோ டீப்பாலாம் நம்ம சொல்ல முடியாது. அமைச்சரவை மாற்றம் இருக்கலாம், யாரை ட்ராப் பண்ணுறாங்க, யார் வீக்காக இருக்காங்க, அதெல்லாம் நமக்கு தெரியாது. அதில் கண்டிப்பாக இந்த என்னென்னா எங்கெல்லாம் ஓட்டு குறைஞ்சிருக்கு, ரிசல்ட்டை பேஸ் பண்ணி அந்த மாற்றங்கள், அது ரிசல்ட்டை பேஸ் பண்ணி ஒரு சயின்டிஃபிக்காக எடுத்து நீங்கள் சரியாக ஒர்க் பண்ணல அந்த மாதிரி குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கி டவுன் கிரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ அது நமக்கு உண்மையிலே தெரியாது. இப்போ நீங்கள் கோயம்புத்தூரில் வந்து டிஆர்பி தான் இன்சார்ஜ், எஸ், அண்ணாமலை வந்து ரொம்ப மோசமாக 3ஆவது இடத்துக்கு போகிறான்னு வச்சுங்க. இப்போ அதுக்காக அவர் ஏற்கனவே பிரம்மாண்டமான துறையில் இருக்கார், தொழில்துறை இருக்கார், அதுக்கு மேலே என்ன கொடுப்பீங்க? அவ்வளோதான் கொடுக்க முடியும், ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். அதனால் அங்கொன்று இங்கொன்றுமாக மாற்றங்கள் நடக்கலாம், ஆனால் உடனே நடக்காது. கண்டிப்பாக ஒரு 2 மாத காலம் கூட்டத்தொடர் முடிந்து செந்தில் பாலாஜி வெளியே வருகிற சூழல் இருந்தால் அந்த நேரத்தில் நடக்கலாம். செந்தில் பாலாஜி வரலாம், நடக்கும். ஆனால் உச்சநீதிமன்றத்தில் நம்ம நேற்று நடந்த சம்பவத்தை பார்க்கும்போது செந்தில் பாலாஜி ஒரு 300 நாள் உள்ளே இருக்காருங்கிறதுக்காகவே முன்னுரிமையை வழங்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்களே சார். சஞ்சீவ் கண்ணாவுடைய அமர்வு அதான் சொல்கிறாங்க. ஸோ நாளிலிருந்து வந்து ஆக்சுவலி கோடை விடுமுறை வருது, ஜூலை 8க்கு அப்புறம் தான் பார்க்க முடியும். ஸோ 1.5 மாதத்துக்கு ஒரு ஜாமீன் கிடைக்காது. அப்போது உச்சநீதிமன்றம் கிட்ட இடி சொல்லும்போதும் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வழக்கில் துஷார் மேத்தா வந்து ரொம்ப பிஸியாக இருக்காருங்கிறாங்க. இது வந்து கேம் பிளானா இல்லை வேறு தள்ளி போடுறாங்களா? இதை இல்லை, நம்ம சுப்ரீம் கோர்ட் விவகாரத்தில் போய் கேம் பிளானு அதெல்லாம் விட்டுரும். இடி சார், இடி தான் இடி நேற்று இன்னொரு அப்சர்வேஷன் சொல்லியிருக்காங்கல்ல. ஒரு விவகாரத்தில் ஏற்கனவே ஒரு கேஸு வந்து வேறு கோர்ட்டில் இருக்கும்போதோ அல்லது இடி எதிர்த்து வழக்கு தாக்கல் செய்திருந்தாலோ அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் அவரை கைது செய்யக்கூடாதுன்னு வந்துருக்கு ஒரு அப்சர்வேஷன். ஆமாம், அப்போ இதே அது அந்த அப்ளிகபிள் செந்தில் பாலாஜிக்கு அழகாக பொருந்துது. செந்தில் பாலாஜி வந்து இடி விவகாரத்தில் அகேன்ஸ்டாக கேஸ் போட்டிருக்காரு. ரெண்டாவது அந்த கேஸ் சென்னை சிட்டி கிரைம் பிரான்ச்சில் கேஸ் இருக்குது. அப்போ அந்த மெயின் கேஸ் முடியாமல் இடிக்கு வேல்யூவே இல்லையே. என்ன இடி என்ன வழி இருக்குது? இடிக்கு என்ன முகாந்திரம் இருக்குது? மெயின் கேஸ் முடியாமல் ஏன் உள்ள நுழையிறீங்க? இடியோட நோக்கம் என்ன? அந்த மெயின் கேஸ் முடிக்கிட்ட வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னால் நாளைக்கு இந்த இன்டர்பிரிட்டேஷன் அப்சர்வேஷன்லாம் எப்படி வேணால் மாறலாம். ஆனால் இதே இந்த சுப்ரீம் கோர்ட் நேற்று சொன்ன அந்த கருத்து சரியாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஜூலை 10ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் திறந்த பிறகு அவருக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். ஜாமீன் தர வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அதிக வாய்ப்பு இருக்கிறது. அது இடி சும்மா விட்டுருமா சார்? என்ன பண்ணுவாங்கன்னு கேட்குறேன். ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு இடி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும்ல. ஓகே, கோர்ட் திறக்கிறது விட்டுருங்க. ஓகே, ஸோ ரிசல்ட்ஸ் வந்து பேசப்படும் அப்படின்றீங்க? நிச்சயமாக பேசப்படும். கண்டிப்பாக இடி வந்து அந்த அதிகாரிகளே பல பேர் வந்து அப்ரூவர் ஆகி என்னெல்லாம் சொல்ல போகிறாங்க. ஆட்சி மாறினால், எஸ், ஆட்சி மாறினால் காட்சிகள் மாறும், எப்படி வேணால் நடக்கும். நாங்கள்லாம் ஒன்றுமே இல்லைங்க, சொன்னாங்க செஞ்சோம்
வழக்கமாக நடக்கிற காட்சியில் நடக்கும். பாருங்கள். நிச்சயமாக பல விதமான செய்திகளும் ரொம்ப சுவாரஸ்யமாக ஆழமாக ஒரு கருத்துக்களை அளிச்சுங்க சார். மிக்க நன்றி. 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 உங்களை மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.